பொதுவாக அரசியல் கட்சிகள் கூட்டம் போடும்போது இது தலையா கடல் அலையா என்று பேசுவார்கள். கோவில்பட்டில் கடல் இல்லாத குறையை இந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நிறைவு செய்திருக்கிறது. இந்த கோவில்பட்டியில் வாழ்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சீமானின் தம்பியாக நான் சவால் விடுறேன். நீ இதே போல ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்டிரு, நான் அந்த கட்சியில வந்து நாங்க சேர்றோம். தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் ஸ்டாலின் சொல்ற மாதிரி தண்ணிக்கு கிடந்து தலையை குடிச்சாலும் நீ இது போல கொடுத்த கூட்ட முடியாது. ஏன்னா இது சீமானின் புரட்சி பட. 2009ஆம் ஆண்டு ஈழத் தமிழர்களுக்காக தன் உயிரை தீக்கு இரையாக்கிய நெருப்பு தமிழன் அண்ணன் முத்துக்குமாருக்கு என்னுடைய வீர வணக்கம். முத்துக்குமார் தன்னுடைய உடலை எரி திரவத்தை வைத்து எரித்துவிட்டு துண்டு பிரசரங்களை எரிந்துவிட்டு கிடக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். காவல்துறை அவர் உடலை எடுக்கிறது. உடலை எடுத்து முத்துக்குமார், அவர் முத்துக்குமார் பேர் தெரியாது, ஒரு இளைஞர், உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க. முத்துக்குமார் அப்படிங்கிறார். என்ன பணி செய்றீங்க? நான் வந்து உதவி ஆசிரியர், உதவி இயக்குநராக பணி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. தள்ளாடிய குரல்ல நெறிஞ்சு கிட்டத்தட்ட 80 விழுக்காடு எரிஞ்சிட்டாரு. அப்ப எந்த ஊர்னு கேட்கிறாங்க. கொளத்தூர்னு சொல்றாரு. சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்துல ஆறுமவனேரி. நீங்கள் என்ன சாதி என்று கேட்கிறார்கள். முத்துக்குமார் நினைத்திருந்தால் நான் தமிழ்நாட்டில் ஒரு பெருங்குடியை, உழைப்பால் முன்னேறிய தென் தமிழ்நாட்டில் சார்ந்த ஒரு உழைப்பால் முன்னேறிய ஒரு பெருங்குடி நாடார்குடி என்று சொல்லி இருக்கலாம். நாடார்குடி என்று பதிவு செய்திருந்தால் அவன் நாடார்களுக்கு சொந்தமாக மாறியிருப்பான். ஆனால் முத்துக்குமார் அவன் செத்து மடிகிற அந்த நொடியிலே நான் தமிழ் சாதி என்று சொன்னதால் ஒட்டுமொத்தமான தமிழ் சாதிக்கும் அவன் அண்ணன் தம்பியாய் மாறி போனான். அந்த இடத்துல சாதி செத்து தமிழ் தேசியம் மலர்ந்தது. அவனுடைய மரண வாக்குமூலத்திலே பதிவு செய்தார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், ஆனால் துரோகங்களை செய்தார்கள். இந்த காலகட்டத்தில், இந்த ஈழப் போராட்டம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் உங்களுக்குள் உருவாவான். அவன் கைகளை இறுக பற்றிக் கொள்ளுங்கள் என்ற அவன் மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் உருவான தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அவன் சொல்லிட்டு போனான், அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஏன் முத்துக்குமாருடைய மரணத்தை திமுக எள்ளி நகையாடியது? அவன் ஈழத்தமிழுக்காகத்தான் தீக்குளிச்சான். திமுக கருணாநிதியுடைய ஊழலையோ, பியூசிசி சட்டத்துக்கு எதிராகவோ, இல்ல குடும்ப ஆட்சிக்கு எதிராகவோ, இல்ல ஆத்துமணல் கொள்ளைக்கு எதிராகவோ, இல்ல திமுகவுடைய கொள்ளைக்கு எதிராகவோ அவன் தீக்குளிக்கல. ஆனா மரண வாக்குமூலத்துல அண்ணன் முத்துக்குமார் ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. அந்த வார்த்தையை படிச்ச கலைஞர் கருணாநிதிக்கு கால்ல நரம்புல, கால் கட்டவர நரம்பு இருக்குல்ல, அதுல இருந்து மூளை வரைக்கும் சுருன்னு ஏறி இருக்கு. என்ன தெரியுமா பதிவு பண்ணிருக்காரு முத்துக்குமாரு? அது சொல்லியே ஆகணும் தான் வந்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உலக தமிழ்ல தலைவர் என்ற பட்டப்பெயரை சூடிக்கொள்ளவும், தமிழ்நாட்டில் இருக்கும் பணத்தை எல்லாம் தன் குடும்பத்திற்கு உரித்தாக்கவும் விரும்புகிற தேர்தல் கால தமிழர் கலைஞர் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மருத்துவமனையில் போய் ஒளிந்து கொண்டுள்ளார். தனது மந்திரிகளுக்கு அவசியப்பட்ட துறைகளுக்காக சண்ட பிரசண்டம் செய்து சதுராடிய இந்த சூரப்புலி உண்மையில் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் செய்தது என்ன? ஒருமுறை அவரே சொன்னார், தேர்ந்தெடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பான் என்று. இவருடைய பம்மலாட்டத்தை எல்லாம் பார்த்தா ரொம்ப நக்கிருப்பார் போல இருக்கு. இவருடைய பம்மலாட்டத்தை பார்த்தா ரொம்ப நக்கிருப்பார் போல இருக்குன்னு சொன்னதுதான் சாபர் சேட்டை கூப்பிட்டு, என்னவா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? முத்துக்குமார் ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்தாரு. முத்துக்குமாரா யார் அவரு? அவர் ஒரு டைரக்டரா. இந்த டைரக்டர்னாலே பிரச்சனை தான். இப்படிதான் சீமா நம்பியெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பிடிச்சி உள்ள போட்டாச்சு. இவனை உள்ள பிடிச்சி போட்ட வேண்டியதான். ஐயா அவரு தீக்குளிச்சு இறந்தாரு. அப்படியா? அவன் என்ன செஞ்சிரு, அவன் காதல் தோல்வியில இறந்துட்டான்னு சொல்லி தீக்கு அறிக்கை விட்டு முறை சொல்லல அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை முழுக்க காதல் 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 என்று திரிந்த இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட கூட்டம் வீரத்திற்காக மரணமடைஞ்ச, ஈழத்திற்காக மரணமடைஞ்ச ஒருத்தனை காதல் தோல்வியில மரணமடைந்தான் என்று எழுத வைத்தது. அந்த பாவத்திற்கு தான் கலைஞர் கருணாநிதி சாகர வரைக்கும் முதலமைச்சராக வர முடியாம செத்து போனார். அந்த பாவத்திற்கு தான். அந்த முத்துக்குமாருடைய நினைவை கொண்டாடுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த முத்துக்குமார் இறந்த நாள் நேற்று. ஆனால் இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அண்ணன் பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள். இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருக்கிற அரசியலை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியவர் நம்முடைய அண்ணன் பழனி பாபா.
பழனி பாபாவுடைய ஒரு பேச்சுல சொல்றாரு, மக்களை ரொம்ப புழுகுறாங்களே, ரொம்ப பொய் சொல்லி மக்களை ஏமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்காங்கன்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல நேரு வந்து கேம்பிரிட்ஜ் இருந்து வெளியே வருவாராம். 4 வாயிலில் 4 கார் நிக்குமா. அந்த அளவுக்கு நேருடைய அப்பா வந்து நேருவை நேச்சாரா, பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு காங்கிரஸ் பரப்பிருக்காண்டா. ஏன்னா லூசு பயிலோடா, லண்டன் கேம்பிரிட்ஜ்ல இருந்தது ஒரே ஒரு வாசல் தாண்டா, எப்படா 4 கார் நிக்கும், இது கூட தெரியாம அள்ளி விட்டுருக்கீங்களான்னு சொல்லி மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய தலைவன். இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசுகிற அரசியலுடைய அடித்தளத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பு போட்டவர் அண்ணன் பழனி பாபா. எல்லாத்தையும் பெஸ்டர். இன்னைக்கு கருணாநிதி சண்டை போடுறோம், ஜெயலலிதா வைத்து சண்டை போட்டோம், ஸ்டாலின் சண்டை போடுறோம். அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த எம்ஜிஆர், கருணாநிதி என்கிற 2 பேரும் பிம்பங்களை சுக்கு சுக்காக உடைத்து போட்டவர் அண்ணன் பழனி பாபா. அவர் இஸ்லாமியராக நின்றிருந்தால் இன்னைக்கு அவர் 5 சீட்டு 10 சீட்டு கொண்ட தலைவனாக இருப்பாரு. ஆனால் சாகும் முறை தமிழ் தேசிய போராளியாக நின்ற தலைவன் அண்ணன் பழனி பாபா. அவர் இஸ்லாமியரா ஒருபோது நிக்கல. கருணாநிதி பத்தி பேசும்போது சொல்றாரு, கருணாநிதி அன்னைக்கு குஷ்பு சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு, கருணாநிதிக்கு தேவைப்பட்டா அவன் குஷ்பு கூட கூட்டணி வைப்பான் கருணாநிதிங்கிறாரு. குஷ்பு திமுக சேர்றதுக்கு முன்னாடியே பேசியவர். அதனாலதான் பழனி பாபாவையும் புறக்கணிச்சாங்க, முத்துக்குமாரையும் புறக்கணிச்சாங்க. அந்த முத்துக்குமாரையும் பழனி பாபாவையும் இன்னைக்கு பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அண்ணன் ஹிமாயின் பேசும்போது சொன்னாங்கல்ல, சேலத்தில் நடந்த மாநாடு கொடுத்து, சேலம் மாநாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிங்க. எவ்வளவு? 5 லட்சம் கோடி, 65 கிலோமீட்டருக்கு மின் விளக்கு, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சேரு. இவ்வளவும் போட்டோம், ₹1 காசு கொடுக்காமல் அவனால் கூட்ட முடியல. கூட்டம் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 3000 சேர காணுமா, 10,000 தண்ணி பாட்டில காணும், எல்லாத்தையும் கொடுமையா உப்பு பாக்கெட்டை காணும். உப்பு பாக்கெட்டை எவனா கிளவமானே. இதாண்டா நாம் தமிழர் அரசியலுக்கும் திமுக அரசியலுக்கும் வித்தியாசம். நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கும் திமுக என்ன தெரியுமா வித்தியாசம்? கட்சியின் கூட்டத்துக்கு வந்தா 3 புத்தகத்தையாவது வாங்கிட்டு போகணும் நினைக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல். கட்சியை கூட்டத்துக்கு வந்தா 3 சீட்டு விளையாடும் நினைக்கிறது திமுகவின் அரசியல். கட்சியின் கூட்டத்துக்கு வந்தா 4 நல்ல கருத்துக்களை அண்ணன் சீமானிடமிருந்து கேட்டுக்கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பது நாம் தமிழர் அரசியல். ஆனால் கட்சியின் கூட்டத்துக்கு வந்தா 4 சேரையாவது வீட்டுக்கு தூக்கிட்டு போக நினைக்கிறது திமுகவின் அரசியல். கட்சியின் கூட்டத்துக்கு வந்தா 5 உறவுகளை சந்திக்க வேண்டும் என்பது நாம் தமிழர் அரசியல். ஆனால் திமுக சேர்ந்து 5 கோடியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது திமுகவின் அரசியல். இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் ஒரு படுதோல்வி அடைய போற கட்சியாக மாறி இருக்கிறது. அதற்கான மிகப்பெரிய சான்று சென்னை பெருவெள்ளம். அண்ணன் சீமான் பேசிய பொழுது நம்பல, நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் பேசிய போது அவன் போய் சொல்றாங்க, நல்ல ஆட்சி 2.5 வருஷத்துல ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா சூப்பரா அருமையா போயிட்டு இருக்கு, சொன்ன வாக்குறுதிக்குள்ள 100 விழுக்காடு நிறைவேற்றியாச்சு. அப்படி 100 விழுக்காடு என்ன தெரியுமில்ல, 25 தீர்மானம் போட்டிருக்காங்க. திமுக தீர்மானம், மானம் உள்ள திமுக ஒருத்தர் எவனாவது எழுதி சொல்லணும். 25 தீர்மானத்துல 11 தீர்மானம் இலவச பேருந்து கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி, கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி, வெள்ள நிவாரணத்துல 4000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி. நன்றி சொல்லி மட்டும் 11 தீர்மானம். அப்புறம் நீட்டை ஒழிப்பதற்காக 80 லட்சம் கையெழுத்தை பெற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீட்டுக்காக எய்ம்ஸுக்காக செங்கலை தூக்கி காட்டிய உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி. நன்றி சொல்லி மட்டும் 13 தீர்மானம். ஆனா கச்சத்தீவு மிஸ்ஸிங். அந்த ஒரு படத்துல விவேக் அண்ணா இந்த சரணா ஸ்டோர் அதிபர் மாதிரி ஒரு ஓனர் மாதிரி ஒருத்தர் வச்சு காமெடி பண்ணுவாரு. அண்ணாச்சி இந்த தக்காளி செடியை நக்க மறந்துட்டீங்க பாருல, அது மாதிரி இந்த இதை நக்க மறந்துட்டீங்க, கச்சத்தீவை நக்க மறந்துட்டீங்க. 1973 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். எங்க அண்ணன் கேட்டேன், என்ன 25 தீர்மானம் போடுறாங்களே எதுக்குன்னு கேட்டா, எதுக்கு தெரியுமில்ல, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இன்பநிதி ஸ்டாலின் ஒரு பெரிய இளைஞரின் மாநாடு 3வது மாநாடு போட்டு அவர் பாளையங்கோடு இருந்து பேசுவாரு. என்னுடைய தந்தையார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படித்தான் சேலத்தில் நடந்த அந்த மாபெரும் மாநாட்டிலே அந்த 70 லட்சம் நீட் எதிர்ப்பு தாத்தா மாதிரி பேரம் பேசுவான், அதனால சொல்ற கற்பனைக்கு ஆகாத வகையில் தந்தையார் நீட் எதிர்ப்பு போராளி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் நடந்த அந்த அருமையான மாநாட்டில் 80 லட்சம் கையெழுத்துக்களை நீட்டுக்காக பெற்று போராடினாரு. அது உங்களுக்கு மறந்து போச்சா? அந்த திமுக கூப்பிட உட்கார வச்சிருக்கீங்களா? தொடர்ச்சியா சீமானுக்கே ஓட்டு போடுறீங்களா? ஏன்னா 20 வருஷம் கழிச்சு சீமான் தான் நிரந்தர முதலமைச்சர் இருப்பாரு. அன்னைக்கு இன்பநிதி ஸ்டாலின், துன்பநிதி ஸ்டாலின், துயரநிதி ஸ்டாலின் எவன் வந்தாலும் சரி நீங்க எழுதி வச்சுக் கொள்ளுங்க. காமெடிக்கு பேச நினைக்கலாம், சீரியஸா சொல்றேன்.
2026 பிறகு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தமிழ் தேசிய கட்சி தான். இதான் நடக்க போகுது. ஒரு மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்டான். விஜய் வந்தாலும் சரி, அஜித் வந்தாலும் சரி, விஷால் வந்தாலும் சரி, தனுஷ் வந்தாலும் சரி, சிவகார்த்திகேயன் வந்தாலும் சரி, இனி பிறக்க போகிற நடிகர் வந்தாலும் சரி, இனி 50 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்க போவது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். அதற்கான சான்றுதான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பேய் பிடிக்குது. நம்ம ஊர் கருப்பசாமி கோயில்ல, நம்ம கடம்பூர் கருப்பசாமி கோயில்ல அப்படியே பறவு இது அடிப்பாங்க, மேல அடிச்ச உடனே ஆட்டம் வரும், சிறு சிறுன்னு. அந்த ஆட்டம் இப்ப வருது, அந்த ஆட்டம் வருது. அண்ணன் சீமான் நேற்று பேசும்போது நம்ம சுரண்டையில ஒரு தம்பி வந்து ஓடி வந்து தலைவா அப்படிங்கிறா. அண்ணன் விடுறாங்கிற. ஏன்னா அண்ணன் சீமான் பேச்ச கேட்டா பூனையே புலியா மாறுமுடா, ஆனா தமிழ புலியா மாற மாட்டானா? மாறுவா. உலகத்துல உடுக்க மேலம் சண்டை, அதுக்கு பிறகு உலகத்துல ஆட்டத்தை வர வைக்கிறது இங்க அண்ணன் சீமானுடைய பேச்சு. ஏன்னா அது வந்து உண்மையை பேசும், அது உறக்க பேசும், அது உறுதியா பேசும், அது நேர்மையை பேசும், அது நீதியை பேசும். அநீதிகளுக்கு எதிராக சாட்டை சொல்லுவது போல சுத்தி சுத்தி அடிக்கும் அண்ணன் சீமான் பேச்சு. அதனாலதான் கூட்டத்தை கட்டுப்பட முடியல. எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு அவதூறு, எவ்வளவு கேலி, எவ்வளவு கிண்டல். ஏங்க ஸ்டாலினுடைய பேச்சை எடுத்து பேசுவதற்கு யூடியூப் இல்ல. ஸ்டாலின் பேச்ச திமுக குடும்பமே கேட்காது. மொத்தமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு எம் கே ஸ்டாலின். நீங்க வேணா போய் பாருங்க. 2,00,000 சப்ஸ்கிரைபர். ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு. சேலம் மாநாட்டில் 53 பேர் வாட்சிங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் நாம் தமிழர் அண்ணன் சீமான் பேச போறாரு. என்டிகே நாம் தமிழருடைய யூடியூப் சேனல் இருக்கு, தாய் தமிழ் இருக்கு. நீ எடுத்து பாரு. நாளைக்கு பிகே நியூஸ் கிளிப்ஸ், கலாட்டா, அது நியூஸ் 18 தமிழ்நாடு, தந்தி, புதிய தலைமுறை எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் சீமான் இந்த கோயில்பட்டில என்ன பேசுறாங்க ட்ரெண்டிங்கா இருக்கும். ஏன்னா ஊடகத்துக்கான செய்தியை சீமான் தான். எனக்கு கிடையாது. அந்த திமுக ஸ்டாலின் பேசுவது என்ன பேசுறாருன்னு பேசுறது, சீமான் என்ன பேசினாரு. இந்த இடத்துல பெரியார் விமர்சனம் பண்ணிட்டாரு, இந்த இடத்துல வந்து பாப்போசி தூக்கி கொண்டாட்டாரு, இந்த இடத்துல தேவரை இதுதான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கான செய்தியை தருகிற ஒரு தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஏன்டா அவன் மட்டும்தான் செய்தி இருக்கு, மற்றவங்க செய்தி இல்ல. மக்கள்கிட்ட என்ன பேசுவான், வேணா அதிகபட்சம் இந்த ஆம்புலன்ஸ் விட்டு கலைப்பான். அதிகபட்சமா எல்லாம் பண்ண முடியும் அவனால. அதனால நாம் உறுதியாக நிற்கணும். இந்த நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் நாம வாங்க போகிற வாக்குத்தான் நம்ம இதுவரைக்கும் பழி வாங்கிய, நம்மளை வெள்ளத்தில் தவிக்க விட்ட, நம்மளை துன்பத்தில் தவிக்க விட்ட, நமக்கு கழிவறை இல்லாமல், சாலை இல்லாமல், கல்வி இல்லாமல், மருத்துவ மனை இல்லாமல் தவிக்க விடுகிற இந்த திராவிட ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். நமக்கு இருக்கிற கோபங்களை தேக்கி வைத்துக் கொள்ளுவோம். கோயில்பட்டியா அங்க தேவேந்திரருக்கும் சண்டைப்பா, அதனால இடையில புகுந்து வேற யாராவது ஜெயிச்சுட்டு போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, இதுவரைக்கும் கோவில்பட்டியில் தேவேந்திராக திரண்டிருக்கலாம், இதுவரைக்கும் தேவராக திரண்டிருக்கலாம். முதலாக தேவரும் தேவேந்திரும் நாங்கள் சுந்தரலிங்கம் வாரிசு, முத்துராமலிங்கத்தின் வாரிசு என்று சேர்ந்திருக்கலாம். நாம யாரு முதல்ல? நாம யாரு? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனா தேவரும் தேவேந்திரும் சொந்த அண்ணன் தம்பி. அருணாக்கயிறு அவுத்து விட்டு பார்த்தா 2 பேரும் ஒரே முகம், ஒரே சித்தப்பன் பெரியப்பன். தொழில் பிரிச்சிருச்சு, ஆரியம் பிரிச்சிருச்சு, இந்த பார்ப்பனியம் பிரிச்சிருச்சு, திராவிடம் அப்படியே கெட்டியா பிடிச்சிருச்சு. அவர் தேவர், இவர் தேவ இந்திரர். அவ்வளவுதானே, அண்ணன் தம்பி, சித்தப்பன் பெரியப்பன், அவ்வளவுதான்டா. நாம அதை சொன்னது யார் தெரியுமில்ல? இதுவரைக்கும் முத்துராமலிங்க தேவரை தேவராக பார்த்த ஒரு கூட்டம் இருந்துச்சு, சுந்தரலிங்கனாரை தேவேந்திராக ஒரு கூட்டம் இருந்துச்சு, காமராஜரை நாடாராக பார்த்த கூட்டம் இருந்துச்சு. ஆனால் முத்துராமலிங்க தேவர் என்பவர் தேவருக்கான தலைவர் அல்ல, சுந்தரலிங்கனார் என்பவர் தேவேந்திரக்கான தலைவர் அல்ல, வெள்ளைய தேவர் என்பவர் மரவருக்கான தலைவர் அல்ல, வேல் நாச்சார் என்பவர் வரவருக்கான தலைவர் அல்ல, அழகமுத்து கோணம் கோணுக்கான தலைவர் அல்ல, பெருமனுக்கு முத்திரையக்கான தலைவர் அல்ல. நம் இனத்தின் பாட்டன்கள் என்று உறக்க சொன்னது எங்களுடைய அண்ணன், நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அதனால தான் இந்த கூட்டம். அதனால இது கலைஞர் காலம் அல்ல, இது ஸ்டாலினுக்கான காலம் அல்ல, இது செந்தமிழன் சீமானுக்கான காலம், புரட்சிக்கான காலம். முத்துக்குமாருடைய கனவை நினைவாக்க, பழனி பாபாவின் கனவை நினைவாக்க நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். விசிலோ, கைத்தட்டலோ, ஆர்ப்பரிப்போ அல்ல, விவசாயி சின்னத்திலே போடுகிற ஒரு வாக்கு. நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்புற விஞ்ஞானி கூட தோற்கலாம், ஆனால் சோறு போடுகிற விவசாயி மட்டும் தோற்க கூடாது அன்பிற்குரிய மக்களே. அதனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி பாராளுமன்றத்தில் நிற்க போகிற நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளருக்கு
விவசாய சின்னத்துல ஒரு குத்து போடுங்க. அப்புறம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அண்ணன் சீமான் சொன்னாங்க, ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டுனா, கடைசி சொல்லி ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டுனா, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வைக்கல, ஒத்த சீட்டு ஜெயிக்க வைக்கல, உங்களுக்கு திமிரு பேச்சாடான்னு. ஒத்த சீட்டு எங்கள் இலக்கல்ல, மொத்த திராவிடத்தை வெளியே தள்ளுறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து தூத்துக்குடி